ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன உடனே என் கையில் இருக்கும் குங்குமத்தை தொட்ட உனக்காகவே இப்போது ஒரு சுபமங்களகரமான நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கேன். என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இதை முழுசா கேளு. அப்படி இல்லைனா நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்புறமா ஏன் நான் நினச்சது நடக்கலை, ஏன் நான் கேட்டதை கொடுக்கலன்னு என் மீது பழி போடாதேன் செல்வமே. ஏன்னா நான் உனக்கு பலமுறை ஏற்கனவே சொல்லிட்டேன், உன் உழைப்பை ஒருபோதும் நிறுத்தாதே. உன்னுடைய உழைப்புக்கான வியர்வை கண்டிப்பாக உனக்கான ஆசீர்வாதமாக மாறும்னு. இந்த முருகனை நம்பி வணங்கிய உனக்காகவே உன் வீட்டை இப்போது செல்வச் செழிப்பால் நிரப்புவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுத்து உன் வீட்டில் நடக்க வேண்டிய விசேஷ காரியத்தையும் கூட சிறப்பாக நடத்தி முடிவேன். மற்றவங்களுக்கு நீ அன்பை கொடுக்கும்போது நான் உனக்கு அதை 10 மடங்காக திரும்ப கொடுப்பேன். ஒரு மனுஷனுக்கு மனம்தான் வாழ்க்கையின் முதன்மை திறவுகோல். மனசு மட்டும் அமைதியாக இருந்துச்சுன்னா இந்த உலகமே அழகாக தெரியும் என் செல்வமே. எப்போதும் சோகமாகவே முகத்தை தூக்கி வச்சுக்காம சிரிப்போடு இருக்கும்போது, மற்றவங்க கிட்ட அமைதியாக மகிழ்ச்சியாக நல்ல வார்த்தைகளை பேசும்போது கண்டிப்பாக உன் கஷ்டங்களையெல்லாம் நான் காணாமல் போகச் செய்வேன். பிரச்சனைகளையெல்லாம் சாம்பலாக்குவேன். உன்னுடைய கவலைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் உனக்கு கூடவே இருந்து நீ வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிப்பதற்கு அடித்தளமாக இருப்பேன். ஆரோக்கியம் இல்லாத மனிதனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் வறுமையில் இருக்கிறவன் கூட நல்ல ஆரோக்கியமாக இருந்தான்னா அவன் நினச்சதையெல்லாம் எப்போ வேணா எப்படி வேணா செஞ்சுக்க முடியும். தினமும் ஓம் சரவணபவன்ற நாமத்தை சொல்லு. மனம் முழுக்க ஒழுக்கத்தோடு, நெஞ்ச முழுக்க நிம்மதியோடு பிரார்த்தனை நீ செய்யும்போது அதுவே உன்னை காக்கும் கவசமாக நிச்சயமாக இருக்கும். துணிவு இல்லாத வாழ்க்கைங்கிறது ஒரு விளக்கில்லாத வீடு போலதான். உன் உள்ளத்தில் நீ எப்போதும் துணிவை வளர்த்துக்கொள். தோல்வியை எல்லாம் ஒரு பாடமாக நினச்சி முன்னேறி போய்கிட்டே இரு. கீழே விழுந்தாலும் எழுந்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? பயம் வந்தாலும், கவலை வந்தாலும், கோபம் வந்தாலும் அதை ஏன் கைகளை ஒப்படைச்சிடு. இந்த முருகனின் வேல் உன்னை காக்கும் கவசமாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே. நீ போகும் பாதையெல்லாம் நான் மலர்களால் நிரப்பப் போகிறேன். என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தனியாக விட்டுட மாட்டேன். எல்லார்ட்டையும் சிரிச்ச முகமா, ஆறுதலான நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக, உதவி செய்யும் மனப்பான்மையோடு இருந்துவிடு. நான் எப்பவும் உன் கூட இருக்கிறனால உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் என் நாமம் ஒழிப்பதை என்னால் உணர முடிகிறது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நிழலாக நான் உன்னை பின் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ மட்டும் உள்ளத்தில் எப்போதும் ஒளியை வச்சுக்கோ, மனசில் எப்போதும் சாந்தியை வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் வளம் பெருகும்படியும், உனக்கு நல்லது நடக்கும்படியும், உன் உடலில் ஆரோக்கியம் கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். நீ மட்டும் என்னை முழுசா நம்பினா போதும். இந்த வேலை தாங்கி கொண்டிருக்கும் முருகன் என் வேலை ஓரமாக வச்சுட்டு உன்னுடைய வேலைகளை எல்லாம் தாங்கி அதை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். இன்னுமே கூட நீ சற்றும் யோசிக்காத பல சந்தோஷமான விஷயங்களை உனக்கு நடத்தி தர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான முக்கியமான விஷயத்தில் இப்போது தீர்வும் உனக்கு சாதகமாக கிடைக்க போகுது. அதாவது நீ நினச்சது போலவே நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் என்னை அழைத்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உள்ளத்தின் உள்ளான எல்லா சோகங்களையும் மறைச்சிக்கிட்டு ஒளியையும் ஆனந்தத்தையும் பரப்பிட்டு இருக்கேன். உன் மனசில் ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு வருத்தம்னா அது எனக்கும் கஷ்டம் அல்லவா? அதனால் எப்போதும் மனசை வேதனைப்படுத்தாத. வாழ்க்கைங்கிற கடலில் அலைகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் சந்தேகங்களும் வந்தாலும் கூட அதை தாண்டி கடலை கடக்குவதற்கு என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கு இந்த முருகனே உனக்கு துணையாக இருப்பேன். மகிழ்ச்சிங்கிறது வெளியில் கிடைக்காது, அது உன் உள்ளத்தில் இருந்துதான் வரணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் போதெல்லாம் சிரித்து சந்தோஷப்படுத்தி ஆனந்தத்தை வெளிப்படுத்து. மற்றவங்களுக்கு சிரிப்பை நீ கொடுக்கும்போது அது கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். எப்போதும் எளிமையாக வாழ கற்றுக்கோ. அது ஒன்று தான் உண்மையான செல்வம் என் செல்லமே.
உன் பண கஷ்டத்தை எல்லாம் நீக்கி மன கஷ்டத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். இந்த முருகனின் அருளோட உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழுவாய். இந்த உலகமே உன்னை தடுத்து நிறுத்த முயன்றாலும் உன்னுடைய துணிவு உன்னை ஜெயிக்க வைக்கும். தோல்வியை பார்த்து பயப்படாம அது ஒரு பாடமாக எடுத்துக்கோ. கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கிற ஆற்றல் உனக்குள்ள இருக்குது. பயங்கிற மாயை விட்டு விலகி நின்னுடியன் செல்வமே. நீ போகும் பாதையெல்லாம் நான் உனக்கு துணையாக இருக்க போறேன். அன்பு கொண்ட இதயம்தான் இந்த உலகத்திலேயே வலிமையானது. நீ அன்பில்லாமல் எந்த விஷயத்தை செஞ்சாலும் வெற்றி கிடைக்காது. ஆனால் அன்போடு நீ எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன். கருணையோடு அன்போடு பாசத்தோடு நீ பேசிய பேச்சுக்களும் வார்த்தைகளும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மலர்களால் அலங்கரிக்க போகுது. உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் இந்த முருகனின் நாமம் உச்சரிக்கப்படட்டும். உன்னை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானும் உன் கூடவே சேர்ந்து நடந்து வருவேன். உன் கையை பிடித்து நடத்தும் இந்த முருகப்பெருமான் உன் சோகத்தை நீக்கி வாழ்க்கைக்கான ஒளியை தரப்போறேன். உன் வாழ்க்கை வளம்ங்கிறது ஆரோக்கியமாக, அமோகமாக, அருமையானதாக, அழகானதாக, அற்புதமானதாக இருக்க போகுது. எப்போதுமே உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும்படியும் மன நிறைவும் நிம்மதியும் இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். என் அருளால் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். இனிமே என்னுடைய திருவருளால் உன் மனசில் நம்பிக்கையும் ஆனந்தத்தையும் வலிமையையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரப்போகிறேன். உன் மனசில் இருக்கிற கவலையும் பயமும் சோகமும் இப்போதே உன்னை விட்டு விலகி போகட்டும். என்னுடைய திருவருள் மூலமாக உனக்கான எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி தருவேன். வாழ்க்கைங்கிற பயணம் எப்போதுமே நேராக ஒரே ரோட்லேயே போகாது. பாதை மாறி மாறி வளைந்து நெளிந்து போக வேண்டியதாகத்தானே இருக்கும். அப்படிதான் நீ போகிற பாதையிலையும் என்ன நடந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாதே, காது கொடுத்து கேட்காதே. இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தருவேன். உன் மனசை நீ எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வெற்றியுடையதாக மாறிடுமேன் செல்வமே. நீ துணிவோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை வாழும்போது இந்த முருகப்பெருமான் நானே உனக்கான நல்லதை செய்து தருவேன். எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகமாக அன்போடு உதவிகரமான வார்த்தைகளை நீ பேசும்போது அவங்க வாழ்க்கையையும் தானாகவே மலர்கள் நிறைஞ்சதாக மாறி அவங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ எப்போதும் தனியாக இல்லை. என் திருவருளால வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொண்டு வருகிறாய் என்பதை புரிந்துகள். உன் மனதில் ஒளியை நான் ஊற்றுவேன். உன் பாதையை நான் காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் வளமும் ஆரோக்கியமும் நிரம்பி வழியட்டும். என் அருள் இனிமே எப்போதும் உன்னை காப்பாற்றும் என் செல்வமே. நீ எதை நினச்சும் எப்போதும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகான மலர்கள் நிறைந்த பூங்காவனமாக மாற்ற போகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் கலந்திருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் சோகத்தை நீக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறேன். அப்படி இருக்கும்போது இந்த பயம், கவலை, சோகங்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிஞ்சிரு. வாழ்க்கைங்கிற பயணத்தில் நீ வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்குமான வழிகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தனியாக தவிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். இப்போதே உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். நீயும் எப்போதும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் உனக்கான வேலைகளை செய். நான் உன் கூடவே இருந்து பேசும்போது உனக்கு ஆறுதலாக, துணையாக, அன்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாறிடும். வாழ்க்கைங்கிற பயணத்தில் சவால்களும் தடைகளும் வரலாம்னு சொல்லியிருந்தேன் அல்லவா? இப்போது உனக்கு சவால்களும் பிரச்சனையும் தடைகளுமாக இருக்க விஷயங்களையெல்லாம் துரத்தி அடித்து உன்னை பாதுகாக்கும் வழிகாட்டும் சக்தியூட்டும் அப்பனாக இந்த முருகன் நான் வந்து நிற்கிறேன். உன் இதயத்தை எப்போதும் ஒளியால் நிரப்பிக்கோ. எல்லாவற்றையும் அழகாக மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இந்த முருகன் முடிச்சு காட்டுறேன். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது மகிழ்ச்சியடையான கூடிய நல்ல விஷயமா இருந்தால் சிரிக்க கற்றுக்கோ. ஒரு சிரிப்பு, ஒரு பசுமை, ஒரு உதவிங்கிறது இது எல்லாமே மனித வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள் அல்லவா? மகிழ்ச்சிங்கிறது உன் உள்ளடக்கத்தின் பரிசு தான். மகிழ்ச்சியை எப்போதும் வெளியில் தேடாதே. மற்றவங்களுக்கு அன்பு மற்றும் உதவியை நீ எந்த அளவு கொடுக்கிறாயோ அது உன்னை நோக்கி தானாக பல மடங்காக
10 மடங்காக வந்து சேரும். என்னுடைய அருளால் நீ மனமகிழ்ச்சியோடு வாழப் போற.